2026 தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்டு அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திலே மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நாளாகவும் மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் என்பது அறிவிக்கப்படக்கூடிய நாளாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அந்த மே மாதம் 4ஆம் தேதி அதிமுக அமோக வெற்றி பெறப் போகிறது என்ற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள், திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இதில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறது. அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகள் கூட்டணியுடன் சேர்ந்து கொண்டு கூட்டணியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதாவது திமுக இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்திருக்கக்கூடிய இந்த வேளையிலுமே 22 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி சேர்த்து வைத்திருக்கு. ஏன் நல்லது பல செய்திருந்தால் ஏன் 22 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி சேர்க்க வேண்டும் என்ற கேள்வியுமே இங்கு தமிழக மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பல பரீட்சை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்க போகிறது என்ற செய்திகள் தான் தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா டுடே நிறுவனம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையிலே அதாவது கிட்டத்தட்ட 76,000 பேரும் நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது நேற்று தினம் வெளியிடப்பட்டு தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியாகணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் முதல்வராக வர வேண்டும், எந்த கட்சி ஆட்சி அமைத்தால் மீண்டும் நன்றாக இருக்கும் என 73,000 பேரும் நடத்தப்பட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்புகள் அடிப்படையிலே மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால் மீண்டும் தமிழகத்தில் மிக சிறப்பாக இருக்கும் என 43% பேர் மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அதிமுக பாஜகவிற்கு 43.1% பேர் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக தற்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் மீண்டும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என 36% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், இல்ல தமிழக வெற்றி கழகம் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஆட்சி சிறப்பாக இருக்கும், தமிழகத்திலே புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என 14% மக்களும், அதே போல 6% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவும், மீதம் இருக்கக்கூடிய 1% மக்கள் யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும் என கருத்துக்களை சொல்லி இருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்ப திமுக காட்டிலும் 7% என்பது அதிமுக மிக முன்னிலை இருக்கிறது. இந்த 7% என்பது கொஞ்ச நஞ்சம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.